ரொம்ப நாளாவே ஒரு பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு நான் நெறைய ரிசர்ச் பண்ணி கடைசியா வாங்குனது தான் இந்த Redmiயோட 20,000 mAh இருக்க ஒரு பவர் பேங்க். இது முக்கியமா எதனால இத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இதுல 33 வாட்ஸ் அவுட்புட் இருக்கு. நம்ப நார்மலா எம்ஐ ஃபோனுக்கு வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் சஜெஸ்ட் பண்ணாங்க என்னோட மாடலுக்கு. ஸோ நான் இத வாங்கியிருந்தேன். என் மொபைல் வந்து ஒரு 3 வாட்டி ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. நான் வாங்கி ஒரு 1 வீக் ஆச்சு. யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு. ஸோ பாக்ஸோட நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பவர் பேங்க் இருக்கும். இதுல 2 யூஎஸ்பி போர்ட்டும், ஒரு டைப் சி போர்ட்டும் இருக்கும். அது இல்லாம ஒரு சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டருமே இருக்கு. அது இல்லாம டைப் சி டூ டைப் சி ஒரு கனெக்டருமே இருக்கு. ஸோ நல்ல ஸ்பீடாவே ஏறுது. எனக்கு நார்மலா நம்ம ப்ளக்ல கனெக்ட் பண்ணா எந்த அளவுக்கு வேகமா ஏறுமோ, அதே அளவுக்கு ஸ்பீட் இதுலயும் இருக்கு. 1 இயர் வாரண்டி இருக்குன்னு சொன்ன மாரி இந்த பாக்ஸையும், பில்லையும் அப்படியே வச்சிருந்தோம்னா, நம்மளுக்கு 1 இயர் வரைக்குமே வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்க நெறைய நேரம் வெளிய இருப்பீங்க. வீட்ல இருக்க நேரம் ரொம்ப கம்மி. சார்ஜ் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மினாலோ, இல்ல நீங்க அதிகமா டிராவல் பண்ணுவீங்க. பஸ்ல, ட்ரெயின்ல நீங்க அதிகமா ஊருக்கு வெளியூர் போயிட்டு வருவீங்க அப்படின்னாலோ, இந்த ஒரு பவர்